யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள், என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் முதல்ல ஹெட்செட் போட்டுக்கோங்க. அப்போ தான் இது உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கே தெரியும். பட்டு இது வந்து நீங்கள் ஃப்ராங்க்குன்னு நினைக்கலாம், இது ஒரு காமெடியாக பண்ணிக்கிருக்கேன்னு நினைக்கலாம். பட் இது வந்து உண்மை, 100% உண்மை. இது எப்படின்னா, எனக்கு வந்து சாமியோட அருள் வரும், அதாவது சாமி வரும் என் உடம்புல. திடீர்னு என்னோடய வீட்டுக்கார பிள்ளையோட நடவடிக்கைலாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டு சாமியோட திணறு எடுத்து அந்த பொண்ணோட மண்டையில் நெத்தியில் பூசினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அந்த பொண்ணு உடம்புல இருந்தது வேறு ஆளு அப்படின்ட்டு. அந்த பொண்ணை பார்த்து அந்த இதில் வீடியோவில் நான் விசாரிக்கிறப்ப தான் உங்களுக்கு அந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இப்படி அந்த பொண்ணு வந்து காணாவளுக்கு வந்து வீரவாண்டியில் கல்யாணம் முடிச்சு கொடுத்த பொண்ணு, 2019 இருந்த பொண்ணு, உமா மகேஸ்வரின்ற பேர். வீரவண்டியில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்க சரி, காணாவளக்கில் இருக்கவங்க பார்க்குறவங்க சரி, நீங்கள் விசாரித்து பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீரவண்டியில் இருக்கவங்க யாராலும் உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் சொந்தக்காரங்க இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். அது உண்மையாக பொய்யான்னு அவங்க சொல்லுவாங்களா, அப்போ தெரியும் உங்களுக்கு. கமெண்ட் பாக்ஸில் அப்படி வீரவண்டியை பார்த்துக்கிறீங்கன்னா, வீரவண்டிக்காரங்க பார்த்துக்கிறீங்கன்னா, இதை வந்து கொஞ்சம் விசாரித்து எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை காணா வழக்கில் இருக்கிறவங்க பார்க்குறீங்கன்னா அவங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது உண்மை அப்படின்ட்டு. ஆனால் அந்த பொண்ணோட பேர் உமா மகேஸ்வரி, 2019 வந்து விஷம் குடிச்சு இறந்ததாக சொல்லுது. இது சாமி இருக்குது இல்லைன்னு சொல்கிறாங்க, பேய் இருக்குது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இருக்கிறத நான் உன்னுடைய இதை வந்து காமிச்சிருக்கேன். இது கண்டிப்பாக ஃப்ராங்க் கிடையாது, இது பொய்யும் கிடையாது. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க நம்புகிறேன். சொல்லிட்டு போறது பணக்கணக்கு அப்படி இது நம்பர் இந்த இதையும் வாங்கி வருதா? இப்ப வலிக்குதுல, எரியும் உனக்கு. வா 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 வாமா, நீ ஆம்பளையா பொம்பளையா இப்படி சொல்ல வேண்டியதுக்கு இப்ப நான் இறக்குவேன் என் மேல சாமியா. எந்திரி எந்திரி. நான் வேப்பங்கொடி மூஞ்சில அடிப்பேன். அப்புறம் என்ன என்ன செய்யுற? உங்களை மேலே கை வைக்கிறியாடா? ஏன் முன்னாடி மேல கை வைக்க முன்னா? நான் யார் மேல கை வச்சேன்? உன் பொண்டாட்டி மேல கை வைக்கிற, ஏன் மேல கை வச்சிருக்கடா? நீ யாரு முத? நீ யாரு முத? இந்த திண்ணற போட்டுக்கிற நீ சொல்லுவா, திண்ணற போட வேணாமா நீ சொல்லுவா. கையெடுமா சொல்லு. வீரவண்டி பக்கத்துல இருக்கு. வீரவண்டி பக்கத்துல இருக்குன்னா இங்க எப்படி வந்த? சொல்ல பேசல, திண்ணற போடவா? சொல்லுப்பா சொல்லு. சொல்றியா? விஷம் குடிச்சத இங்க எப்படி வந்த நீ? வீரவண்டி பக்கமே வரல, அப்ப நீ எப்படி இங்க வந்த? எப்படி வீரவண்டி கோயிலுக்கு வந்த? நீ பிடிச்சியா? வீரவண்டி கோயிலுக்கு வந்தப்ப பிடிச்சியா? எங்கனக்குள்ள பிடிச்ச? தண்ணி கிட்ட நானே தான் நின்று இருந்தேன், தீச்சட்டிட்டே வந்துச்சு. நீ எப்படி வந்த? தீச்சட்டிக்கிட்ட நீ எப்படி போக முடியும் ஒன்னால? வீரவண்டிக்குள்ள நீ ஆத்துக்கிட்ட செத்துருக்க வாய்ப்பு இல்ல. நீ எப்படி ஆத்துக்கிட்ட வந்த? எனக்கு பதில் சொல்லு. தின்னு கையில வச்சுக்க, மண்டையில வச்சுன்னா உனக்கு காந்து ஒழுக்கமா நீயா சொல்லி தின்னு. நான் கையை மேல வைக்கல, முழுசா என் கையில நிக்கிற சாமி. மண்டையில வைக்கட்டா? மண்டையில வைக்கட்டா? சரி சொல்லு. தண்ணி கிட்ட எப்படி வந்த? எந்த ஊர் நீ? இந்த பொய்யே என்கிட்ட சொல்லக்கூடாது. வீரவண்டி எங்க இருக்கு, காணாவளக்கு எங்க இருக்கு? அந்த காணாவளக்கு என் சொந்த ஊரு. சரி, அப்புறம் வீரவண்டிக்கு எப்படி வந்த? நான் வாக்கப்பட்ட ஊரு. சரி, எதுக்கு செத்த? உன் புருஷன் எதுக்கு ஒண்ணு விசேஷம் பண்ணியா? எது வேற தகாத உறவுல இருந்தியா?
இல்ல அப்புறம் எதுக்கு உன்னை விஷம் வச்சு சும்மா இருக்கு எப்படி உன்னை கொண்டுவியா? மாமியார் பேச்சு கேட்காம எத்தனை பிள்ளைங்க உனக்கு? எனக்கு இல்ல கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆகுது. வயசு எத்தனை? எனக்கு 20 வயசு. 20 வயசுனா வாயில் அசிங்கமா வந்துடுறேன். 20 வயசுனா புருஷன் கொண்டுறானே, நீ என்ன செஞ்ச? நான் எந்த தப்பும் செய்யல. சரி, இந்த தப்பு செய்யாம எந்த ஆம்பளை ஒரு பொண்டாட்டிக்கு மாமியார் பேச்சு கட்டில விஷம் வைக்க மாட்டான். நீ ஏதாவது தப்பு பண்ணியிருக்க, வைக்காமல நீ பண்ணாமல அவனுக்கு விஷம் வச்சு கொள்ள மாட்டேன். எப்ப செத்தப்பா? அழுதுக்கு இருந்தேன்னா நான் திணறு மண்டையில வைக்க வேண்டிய வரும். போட்டா தானே நீ அடிப்ப, கையில வச்சுக்க மண்டையில வச்சு என்ன செய்வ? சொல்லு, எந்த வருஷம் செத்த? சவுண்டா பேசணும், இந்த வரைக்கும் அப்படி சவுண்டா பேசணும், எப்ப சவுண்டா வரணும் எனக்கு. நான் 2019. 2019. சரி, காணாவளுக்கு இந்த ஊர்ல கட்டி கொடுத்தாங்க, செத்த. அப்புறம் எப்படி கோயில் சாணையில எப்படி நின்று இருந்த நீ? அந்த ஹோட்டல் இருக்குல்ல அந்த சைடு. ஹோட்டல் சைடு உங்க வீடா? வீடு இருக்கா? ஹோட்டல்ல அங்கிட்டு நான் கோயிலுக்கு அங்கிட்டு வந்தேன். அந்த சைடு தெரியும். சரி, அதனால அங்கிட்டு நீ செத்து அங்கிட்டு ஆவியா வந்துட்ட. ஆமா. சரி. என் புருஷனை பழி வாங்கணுன்றதுக்காக சரி. நான் வசிருந்தேன். அந்த நிமிஷம் பொண்டாட்டி வந்தேன், கோயிலுக்கு வந்தேன். இவ உடம்புல அப்படி என்ன இருந்துச்சு, எப்படி பிடிச்ச நீ இந்த விழா? ஆமா, ஒரு சில சாமி இருக்கும், இதுல சாமி இல்ல, அதனாலதான். சரி, அப்பயே தெரிய வேணாமா பூசனுக்கு சாமி வரும், அவங்க அம்மாவுக்கு சாமி வரும், மாமியாருக்கு சாமி வரும், அப்பயே தெரிய வேணாமா? தெரிஞ்சுதான் வந்தேன். அப்ப இப்ப நீ மாட்டி உட்காந்துருக்கிய, நான் தான் கண்டுபிடிப்புன்னு தெரியுமில்ல. இந்த திருவிழா நான் மண்டலாச்சாரி நீ அடங்குவேன். போயிட்டு நீங்க விட்டுடு, உன் பொண்டாட்டிக்கு இனிமேல் நான் எந்த இதுவும் செய்ய மாட்டேன். உன்னை எப்படி நான் நம்புறது? கைய தட்டுன்னா வேப்ப கொள்ள மூஞ்சில விட்டுருவேன் நாட்டியே. நாளைக்கு காலையில பாரு வந்தேன். காலில இருந்து எங்க இருந்த? காலையில இருந்து நான் வெளியில இருந்தேன். வெளியே காணக்குள்ளன்ட்டு இருந்தேன். எங்கன போய் தின்னு போறியா? எங்கனையுமே அவனை இருக்க விட மாட்டேன்னா. வேப்ப மரத்துக்கிட்டே நிக்க முடியாது உன்னால. நீ எனக்கு தண்ணி கொடு. எனக்கு பதில் சொல்லு. நான் சொல்லிட்டேனே பதிலே. இப்ப எதுக்கு அப்புறம் எதுக்கு தேவையில்லாம உடம்புல வந்துட்டு இப்ப எதுக்கு இப்படி சிரிச்ச? இப்ப அவங்க வந்ததுக்கு எதுக்கு நீ பேசாம உட்காந்துருந்த? இப்ப என்ன காரணம்? நீ போக மாட்ட. நான் உன்கிட்ட தான் பேசுறேன், அவங்க கிட்ட பேச எனக்கு எதுவும் இல்ல. அப்புறம் எதுக்கு போக மாட்ட? அப்படி சிரிச்சா என்கிட்ட ஏன் ஒண்ணும் பண்ண மாட்டேன்டா? இப்போ கை வச்சுன்னு தடுக்கிறியா? தெரியுதா பவர்? வாயத்தையும் கட்டி போட்டிருக்காங்க, பவர்லாம் இருக்கு சரியா? சிரிக்கிறியா? சிரிச்சில இந்த தின்னுற வாங்க, தின்னுற வாங்க, வாங்குறியா? இப்ப மட்டும் என்னவா சிரிச்சா? சிரிச்சிய சிரிச்சில அணுவியே, கொஞ்சமாச்சு அணுவி, என்கிட்ட சிரிச்சிருச்சுல, ஜானி கிட்ட சிரிக்க முடியாதுல்ல. திணறு எடுத்துக்கு வரவா? திணறு எடுத்துக்கு வரவா? சொல்லு, திணறு எடுத்துக்கு வரவா? நிமிரு. அப்ப நான் நிமிரு. அடிக்க முடியாது, நான் கையில் நெத்தில பூச போறது இல்ல. என்ன சொல்ற, முடிவா சொல்லு. சிரிச்சில நக்கலா சிரிச்சி உன்னை எப்படி நான் நம்புறது? நீ இப்ப வீட்டுக்கு வழி வந்துட்டு மறுபடியும் வந்தீங்கன்னா பேர் என்ன பேரு? இப்படி சொல்லிட்ட பேரை சொல்லு. உமா மகேஸ்வரி. 2019 செத்தவ. நீ வேற கூட போயிடு. அதாவது அந்த பேச்சை விட சரி வேற 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 ஏதாவது வேற ஆள் கூட தொடர்பு இருக்கு, லவ் பண்ணி இருந்திருப்ப, அதை கூட போன் பேசுறதுனால வச்சு கொண்டுட்டாங்களா? அப்படித்தான். அதான் உண்மை. ஒரு புருஷன் கொண்டாடிக்கு விஷம் வைக்கிறான்னா சும்மா ரேசா? பதில் சொல்லிட்டேல, அப்புறம் எதுக்கு நீ நெத்தில இருந்து கை வைக்கிற? நெத்தில வச்சா என்ன செய்யுது உனக்கு?
வீட்டுல எல்லாம் மண்டை வலிக்குது. வலிக்கிட்டேன் எங்க இருந்தே வந்து நீ இப்படி தண்டித்தனம் பண்றப்ப ஏன் முன்னாடி நான் கை வைப்பேன்? மண்டை வலிக்கிட்டு உனக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் வலிக்க, என் முன்னாடி வலிக்காது. வலிக்காது, எனக்கு தான் வலிக்குது. வலிக்கிட்டேன் வலிக்கிட்டேன் உண்மையை சொல்லு. கையெடு வேப்பங்குழி இருக்கு கையில. அதுக்கு அந்த வேப்பங்குழி எவ்வளவு கேட்டு அதான் இதே நல்ல பவர் எனக்கு. அதனால வேப்பங்குழியை வச்சு அவனை அடிக்காம இருக்கு. இன்னுமே எனக்கு தெரியும் இதுல பவர் இல்லைன்னு. தின்னுறதுதான் பவர் அதிகம். சொல்லு டக்குன்னு சொல்லுப்பா. வலிக்குது. வலிக்கட்டேன் உடம்பு பூரா இப்ப இறங்கும். உனக்கு உள்ளங்காலத்துல இருந்து உச்சிதால வரைக்கும் இப்ப பிடிக்கும் உனக்கு. புடி சரி சரி தின்னுற பூசி வரேன். தனியா குடிச்சு கிளம்பு. கொடு நம்புரு கையெடுமா கையெடுன்னு நீ கிளம்பு. வெளியே டக்குன்னு தனியா குடிச்சு நம்புரு. தண்ணி வேணுமா? தண்ணி மேல சத்தியமா திரும்ப வரமாட்டேன். தட்டி விட்டேன்னு வச்சுக்க பொம்பளை கூட பார்க்க மாட்டேன். அடிச்சு கொண்டே விடுவேன். சத்தியமா தண்ணி மேல